லூக்கா 14:20 தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும்? போகணும். மத்தேயு 11:28-30 வரைக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஆமென். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். ஏன்னா இது நமக்கு கொஞ்சம் ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இல்லையா? அதனால நம்ம யாருமே இதை மனப்பாடமாக கூட வச்சுருப்போம் நிறைய பேர். ஆனால் உண்மையில் என்ன கத்த சொல்கிறாரு? உண்மையான வார்த்தை தான் அது. ஆனால் இப்போ என்ன கத்த சொன்னார்? முதல்ல உண்மையாக பின்பற்றணும்னா, ஒரு சீசனாக நீங்கள் பின்பற்றணும்னா முதல்ல என்ன செய்யணும்? சிலுவையை சுமந்துரு. என்ன செய்யணும்? தன் சிலுவை அப்படின்னா என்ன? உங்கள் பிரச்சனை, உங்கள் போராட்டம், உங்கள் பாடுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதே நேரத்தில் என்ன செய்யணும்? கத்தரை பின்பற்றி நீங்கள் செல்ல வேண்டும் அப்படின்ட்டு. அதில் ரொம்ப முக்கியம். ஏன்னா அநேகர் அப்படி தான் தொடங்குறாங்க. ஆனால் ஏன் தொடர்ந்து போக முடியலன்னா என்ன ஆச்சுன்னா, அந்த சிலுவை ரொம்ப பாரமாயிருது, அந்த பிரச்சனை ரொம்ப பெருசாகிருது, அந்த அழுத்தம் ரொம்ப அதிகமாகிருது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். தன் சிலுவை எடுத்துக்கிட்டு என் பின்னாடி வானா என்ன சொல்கிறாருன்னா, இங்கே தான் ஆன்சர் சொல்கிறாரு. சிலுவை எடுத்துக்கொண்டாந்து என்கிட்ட இறக்கி வச்சிரு, என்னுடைய பாரத்தை நீ எடுத்துக்கங்கிறார். ஆனால் என்ன பண்ணுறோன்னா, கொஞ்ச நாளைக்கு பார்க்குறோம், பிரச்சனையோடு கொஞ்சம் நெருக்கம் வந்துருச்சுன்னா ஜெபிச்சு பார்க்குறோம், என்ன நடக்குது? ஒன்றும் நடக்கலை அப்படின்னோடனே, நாம் நினச்ச மாதிரி நடக்கலைன்னொன்னே அந்த பிரச்சனையோடு நம்ம அவரை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு பிரச்சனை தூக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுறோம். அதனால் நம்ம பிரச்சனை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது ஒழிய பிரச்சனை எதுவுமே மாற மாட்டேங்குது. மறுபடியும் வேறு வழியே இல்லாமல் மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்யூஷன் சொல்கிறாரு, நீ சிலுவை எடுத்துக்கிட்டு என்னை பின்பற்றி எனக்கு ஒரு சீசனாக இருக்கணும்னா அதை நான் பார்த்துக்கிறேன்னாரு. குரு சீசனுக்குரியதை பார்த்துக்குவார். நான் உங்களை அனுப்பின போது ஏதாவது உங்களுக்கு குறைவாக இருந்ததா அப்படின்னு கேட்டார். ஒன்றும் குறைவாக இல்லை. ஸோ ஒரு குறைவு இல்லாமல் கர்த்தர் நடத்துவார். அவர் ஒரு குறைவு இல்லாமல் உங்களை நடத்துவார். என் ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள், குடிப்பார்கள், சந்தோஷப்படுவார்கள், மனமகிழ்ச்சினால் கம்பீரிப்பார்கள் தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு குறைவில்லாமல் நடத்த வல்லமையுள்ள தேவன். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிலுவையை தூக்கிட்டு வந்து உன் பாரத்தையெல்லாம் சுமந்துக்கிட்டு நீ என்ன பண்ணணும்? ஏங்கிட்ட இறக்கி வைக்கணும் அப்படிங்கிறார். ஏங்கிட்ட இறக்கி வச்சுட்டு என்னுடைய பாரத்தை நீ என்ன செய்யணும்? எடுத்துக்கிட்டணும். அதை எடுத்து நீ என்ன செய்யணும்? நீ போனீங்கன்னா உன் ஆத்மாவுக்கு என்ன செஞ்சிடும்? இளைப்பாறுதல். நம்ம என்னன்னா பிரச்சனை தீர்ந்தாதான் இளைப்பாறுதல்னு நினைக்கிறோம். அதுக்கு தேவன் ஒரு டைம் வச்சிருப்பார். ஆனால் அவரை பின்பற்றுவது தான் இளைப்பாறுதல். அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது தான் இளைப்பாறுதல். அவருடைய வேலையை செய்வது தான் இளைப்பாறுதல். அதை நாம் எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ நம்ம செயல்பட்டுகிட்டே இருப்போம். நமக்கு ஏன் இளைப்பாறுதல் இல்லைன்னா, அவரிடத்துல நாம் திருப்தி அடையாமல் நாம் என்ன பண்ணுறோம்னா நம்ம பிரச்சனைகளோடய போராடிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே சீசன்னா என்ன பண்ணணும்னா சிலுவையை சுமக்கணும். ஆனால் அந்த சிலுவையை போராட்டம் நெருக்கம்லாம் இருக்குது. தேவ சமூகத்தில் போய் அதை இறக்கி வச்சிடணும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து என்ன செய்யணும்? அப்படியா சொன்னேன்? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. நீங்கள் பாட்டு பாடிட்டு இருக்கிறீங்க, அது இல்லை. இது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அது பாட்டு. அந்த 2 வசனத்தை ஒன்றா ஜாயின் பண்ணியிருப்பார். ஆனால் இங்கே அப்படி இல்லை. வசனம் எப்படி சொல்லுதுன்னா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அப்போ பார்த்தீங்கன்னா அது 1 பேதுரு 5:7 நினைக்கிறேன். நீங்கள் சொன்னது அடுத்தது. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து என்ன செய்யணும்? 2லையுமே விடத்தான் சொன்னார். நீங்கள் விட்டால் சீசன் ஆகிடுவீங்க, விடலைன்னா பிள்ளையாகவே தான் இருப்பீங்க. அதான் நிறைய பேர் நம்ம பிள்ளையாகவே தான் இருக்கும், சீசனாக ஏன் மாற மாட்டேங்கிறோம்னா அங்கே விடுறதே இல்லை. முழங்கால முடக்கும் போது நம்ம அங்கே வைக்கிறோம், மறுபடியும் அதே தூக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம பாரத்தையும் சேர்த்துக்கிட்டு எங்கே அவர் பாரத்தையும் சுமக்கிறது. அதனால் ஒன்றும் இல்லை, உங்கள் ப்ரேயர் சொல்லிடும் உங்கள் பாரத்தை இயேசு சுமக்கிறாரா நீங்கள் சுமக்கிறீங்களா அப்படிங்கிறது. உங்கள் மொத்த ப்ரேயரையும் எடுத்து ஒரு சர்வேக்கு விட்டோம்னா, ஒரு சர்வேயில் போட்டோம்னா, பரலோகத்துடைய சர்வே மிஷின்குள்ளே தூக்கி உள்ளே தள்ளி இதோடைய கெப்பாசிட்டி என்னன்னு தரணும்னா பரலோகம் அங்கீகரித்தது எவ்வளவு, பரலோகம் அங்கீகரிக்காது எவ்வளோன்னு நமக்கே தெரிஞ்சிடும். புரியுதுங்க இல்லையா? அப்போ நான் கர்த்தர் சொல்றாரு, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். அவருடைய சித்தம் என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம். அதான் தேவனுடைய பெரிய சித்தம். அந்த சித்தத்தின் அடிப்படையில் உங்கள் ஜெபம் இருந்துச்சுன்னா நீங்கள் தேவராஜ்யத்தை தேடுகிறீர்கள். ஆகவே ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் ஜெபிக்காமலே உங்களுக்கான கிரெடிட் தானாக வந்துடும். யோபு தனக்காக ஜெபிச்சப்போ எந்த அற்புதம்னாச்சும் நடந்துச்சுன்னு சொன்னிச்சா பைபிள்? யோபு அவன் நண்பர்கள் மேலெல்லாம் கர்த்தருடைய கோபாக்கினை மூழ்ந்துருக்கு. பயங்கர கோபம் எழும்பிருச்சு அவர்கள் மேல். அவருடைய பாவத்தை நிமித்தம் தேவனுடைய நியாயத்திற்கு வரப்போகுது. உடனே யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்த பொழுது என்ன நடந்துச்சு? கர்த்தர் யோபின் முகத்தை அவருடைய சிறையிருப்பை திருப்பினார். எப்படி ஆசீர்வதிச்சார்?
அவன் இழந்ததையெல்லாம் ரெண்டத்தனை. எத்தனை பேருக்கு ரெட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் வேண்டும்? இந்த சத்தியம் புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் தானாக வந்துடும். புரியலைன்னா கஷ்டம்தான். ஏன்னா இது ரொம்ப கடின உபதேசம் இல்லையா, புரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். புரிஞ்சவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சில கரங்கள் லேசாக எந்திரிக்குது, சில கரங்கள்லாம் தெரியாமல் கூட எந்திரிக்கல. எது எப்படியோ, எப்போ நீங்கள் தேவ சித்தத்துக்கு செய்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக பரலோகம் உங்களுடைய எல்லா காரியத்தையும் சேங்ஷன் பண்ணும். இதுதான் ரூல்ஸ், இதுதான் பைபிளுடைய ரூல்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். இன்றைக்கு வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டோமே, சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், நம்ம சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறோம். போராட்டங்கள், வியாதிகள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாத்துடைய கர்த்தர் நம்பிக்கையோடு உள்ள வர சொல்கிறாரு. ஆனால் அவர் அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்கிறாருன்னா, நீங்கள் வாங்க, நான் என்ன பண்ண போகிறேன், இரட்டிப்பான நன்மையை தருவேன். இந்த 2 வசனத்துக்கு நடுவில் வர வேண்டிய முக்கியமான வசனம் தான் இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, மத்தேயு 11:28-30. வந்து என்ன பண்ணணும்னா, சிறையிருப்போடு வரீங்க இல்லையா, எல்லாத்தையும் அங்கே இறக்கி வச்சுட்டு அவர் பாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். கர்த்தர் அப்பொழுது உங்கள் கண்ணீரை துடைப்பார். கர்த்தர் அப்பொழுது உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். அப்பொழுது உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம், வாய் நகைப்பினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்போ என்ன, பிரஜாதிகளும் கர்த்தர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கோம் நீங்களும் சொல்லுவீர்கள். இதெல்லாம் நடக்கணும்னா நீங்கள் சிலுவையை சுமந்து அவருக்கு பின் சென்று அவரிடத்தில் இறக்கி வைத்துவிட்டு அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய பாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பாரம், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. நீங்கள் உங்கள் பாரத்தோடு போய் ஜெபிச்சு பாருங்கள், ஜெபமே உங்களுக்கு வராது. இன்னொரு ஆள் பிரச்சனையோடு சொல்லட்டும், நீங்கள் போய் இந்த தரப்பல் இல்லைங்க, தானாக ஜெபம் வரும். இது எத்தனை பேருக்கு புரியுது, எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு அனுபவம்? ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இதை அனுபவிக்க முடியும். நீங்கள் ப்ரெசன்ஸில் உள்ள வரணும்னா, நீங்கள் தேவ மகிமையை பார்க்கணும்னா முதல்ல உங்களுக்காக ஜெபிக்க போகாதீங்க. ஏன்னா உங்கள் பிரச்சனையை பாறாங்கல் மாதிரி பிசாசு வச்சுருப்பான். அதனால அதை நினச்சாலே உங்களால் ஜெபிக்க முடியாது. அதனால தான் கர்த்தர் சொன்னார், நீ உனக்கா அதை நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன செய்யணும்னா என்னுடைய பாரத்தை எடுத்துக்கொள் அப்படிங்கிறார். நீங்கள் எப்போ மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறீங்களோ அழிந்து போகிற ஆத்மா, அதனால தான் கர்த்தர் சொன்னார், ராஜாக்களுக்காக ஜெபிங்க, அதிகாரங்களுக்காக ஜெபிங்க, எல்லா ஜனங்களுக்காக ஜெபிங்க. இந்த தேவன் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நம்ம எப்போ ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரச்சனையை தேவன் இது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஜெபிச்சு தான் கர்த்தருக்கு காரியங்களை தெரியப்படுத்தணும் எந்த அவசியம் இல்லை. நினைவுகளையும் அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். நம்ம நினைச்சாலே அவருக்கு தெரியும். உங்கள் வாயில் வார்த்தை பிரவாதத்துக்கு முன்பதாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் நம்ம விடவே மாட்டோம், ஒவ்வொரு நாளும் தெரியப்படுத்திக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் தெரியப்படுத்துகிறதன் மூலமாக தான் அவருக்கு அது தெரியும்ட்டு. அவர் சொன்னார், அது எனக்கு ஏற்கனவே தெரியும், அது எனக்கு தெரியும், அவருக்கு எல்லாமே தெரியும். நமக்கு என்ன தேவைன்னு தெரியும், அவருக்கு என்ன தேவை. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் அப்படிங்கிறாரு. அங்கே யோபு நின்றான். தேவனுடைய கோபம் தன் நண்பர்கள் மேலே எழும்பின பொழுது, நாம் எத்தனை பேருடைய கோபத்தை தேவன் மேலே எழும்பிக்கிட்டு இருக்கும்போது சந்தோஷமாக சாப்பிட்டோன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோமா, இல்லை திறப்பில் நிற்கிறோமா? நின்றால் நாம் சீசர்கள். இதுதான் சிலுவை எடுத்துக்கிட்டு என்ன செய்யறது, பின்பற்ற வேண்டும். சிலுவை எடுத்துக்கிட்டு நான் என்ன செய்யணும், பின் செல்லணும். என்னுடைய பாரத்தை எடுத்துக்கிட்டு நான் என்ன செய்யணும், அங்கே போகணும். மத்தேயு 8:23 வாசிங்க. மத்தேயு 8:23. அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று அந்த படகிலே ஏறினார்கள். இன்னைக்கு இயேசுவுக்கு பின் சென்று அவரோடு அவருடைய சித்தத்தை செய்கிறதுக்கு நம்ம போகிறோமா, இல்லை நெருக்கம் வருது, போராட்டம் வருதுன்னு பின்னாடி வந்துடுறோமா, இல்லை நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவரை பின்தொடர்ந்துட்டு என்ன செஞ்சுட்டாங்க? இயேசு சொன்னார், தடவை வந்தப்போ எல்லாருக்கும் அப்பம் என்ன செஞ்சார், கையை உயர்த்தினார், 5 அப்பமும் 2 மீனும் அற்புதமாய் மாற்றச்சு, எல்லாருக்கும் திருப்தியாய் சாப்பிட்டார்கள். ஆனால் அடுத்து மறுபடியும் வந்தவொடனே கர்த்தர் சொல்லிட்டார், நீங்கள் அப்பம் சாப்பிட்ட திருப்தியானதுனாலே என்னை பின்தொடர்கிறீர்கள், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கத்தக்கதாக ஒரு அப்பத்தை நான் உங்களுக்கு தருகிறேன்னாரு. அவ்வளோதான். என்ன ஆயிடுச்சு, கூட்டம் கலைஞ்சு போச்சு. கூட்டம் என்ன செஞ்சு போச்சு, கலைஞ்சு போச்சு. இதுதான் சுவிசேஷத்துக்கும் உபதேசத்துக்கும் இருக்க பெரிய வித்தியாசம். கடைசியில் 12 பேரை பார்த்து கேட்டார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ அப்படின்னு சொல்லி. பேதுரு சில நேரங்களில் கொஞ்சம் நல்லா பேசியிருப்பார். அப்படி ஒரு வார்த்தை பேசினார், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, உம்மை விட்டு எங்கே போவோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. நான் விசுவாசிக்கிறேன் நீங்களாம் நித்திய ஜீவ வசனத்துக்காக காத்திருக்கிற ஜனங்கள் என்று சொல்லி, இல்லையா? யோவான் 11:15-16. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர்,
ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இங்கே என்ன நடந்துச்சுன்னா, எருசலேம் கிட்ட கர்த்தர் ஊழியம் செய்யும் பொழுது இயேசுவை கல்லறிந்து கொல்லணும், இயேசுவை கொலை செய்யணும்னு அவர்கள் இப்போ பண்ணதுனால தான் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், அவர் என்ன பண்ணிட்டார், மற்ற பகுதிகளில் கலிலேயா பகுதிகளில் ஊழியத்துக்கு வந்துட்டார். இந்த பகுதிகளுக்கு ஊழியத்துக்கு வந்துட்டார். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ மறுபடியும் இந்த பெத்தானியாங்கிறது எருசலேமுக்கு 2 மைல் தூரம், அதாவது ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். சரியா? அப்போ மறுபடியும் அந்த பெத்தானியாவுக்கு போனால் இயேசுவை கொலை செய்கிறதுக்கான ஒரு கூட்டம் அந்த மறுபடியும் அவங்க திரண்டு வருவாங்க. இப்போ கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, நம்ம மறுபடியும் அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம ஊருக்கு வந்தால் யார்? அவர் சொன்ன ஒரு முக்கியமான டைலாக், இதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுருக்கணும். அதெல்லாம் நம்மளோட ரிலேட்டடாக வரும், நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதா இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா தோமா என்ன பண்ணுறாருன்னா, மற்றவங்களாம் இந்த டைமில் தோமா பேசியிருக்கிறாரு. ஸோ தோமா எங்கே வந்தார்? 52 கள்ளிக்கோட்டைக்கு வந்தாரா? இந்தியாவுக்கு வந்தார். சரியா? கள்ளிக்கோட்டைக்கு வந்தால் யார்? யாரோ வந்திருப்பாங்க. சரி விடுங்க. சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே தோமா இந்த இந்தியாவுக்கு வந்தார், கேரளாவுக்கு வந்தார்ன்ற வரலாறு இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம அந்த ஆராய்ச்சியில் போக வேண்டியதில்லை. ஆனால் தோமா வந்தார். இந்த தோமா சொன்ன ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை பைபிளில் இருக்குது. என்ன சொன்னார் அப்படின்னா, அவரோட கூட மரிக்கும்படி. ஸோ அவருக்காக வாழ்வது ஓகே. இப்போ போனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், என்ன நடக்கும்? அங்கே ஒருவேளை கொல்ல வந்தால் யாரையும் சேர்த்து கொள்ளலாம், சீசர்களையும் சேர்த்தே கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம கர்த்தரை பின்பற்றுவதில் எது வரைக்கும் பின்பற்ற போகிறோம்? என் நாமத்து நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறவன் அதை மறுபடியும் அடைந்து கொள்ளுவான் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. கிறிஸ்துவுக்காக வாழ்கிறதே நமக்கு பெரும்பாடாக இருக்குது. கிறிஸ்துவுக்காக சாவது என்பதை ஏற்றுக்கொள்வோமா? ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுவதில் என்னமோ இருக்குது, ஒரு சீசனுங்கிறது. சீசர்கள் எல்லாரும் எப்படி மரித்தார்கள்? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இரத்த சாட்சிகளா? யோவானை தவிர மற்ற அத்தனை பேர் என்னவா தான் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். இப்போ சீசர்களாக எத்தனை பேர் இயேசுவை பின் சொல்ல போகிறீர்கள்? பயமுறுத்தலை நான் யாரையுமே, உங்களை கரங்களையெல்லாம் கேட்கலை. ஆனால் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மரணமானாலும் ஜீவனானாலும் யாரை பின்பற்றணும்? கர்த்தரை பின். மரணம் எனக்கு, சாவு எனக்கு ஆதாயம்ங்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன் பவுல் சொன்னார். அப்போ நமக்கு மட்டும் என்ன? என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு நமக்கு சோத்திர கூட்டம் இருக்க தானே செய்யுது. என்ன இதில் என்ன ஒரு பெரிய மாற்றமாக? அது இது என்ன ஒரு நாள் கன்ஃபார்ம் தானே எல்லாருக்கும், அதில் நம்ம இருக்க போகிறது இல்லைல்ல. ஸோ இங்கே ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் இல்லை. கல் தடிக்க விழுந்தாலும் போயிடுறாங்க, நைட்டு படுத்தாலும் காலில் எந்திரிக்கிறாங்கிறாங்க. இது மாதிரி எத்தனை ஒவ்வொரு மரணத்துக்கும் ஒரு காய்தியை கேள்விப்பட்டு தான். இங்கே இந்த பூமியிலேயே நம்ம காலங்காலமாக வாழ போகிறதில்ல. நமக்கு முன்னாடி பல நூற்றாண்டுகள் மனிதர்கள் வாழ்ந்தார்கள், அதுக்கப்புறமா மனிதர்கள் வாழத்தான் போகிறாங்க. ஆகவே ஒரு நாள் போகத்தான் போகிறோம். கர்த்தருக்காக போனது ரொம்ப நல்லது. ஆகவே நம்ம ஜீவன் போனாலும் அது கர்த்தருக்காக போனதாக இருக்கணும். சீசன் என்பவன் அப்படி தான், கர்த்தருக்காக போகணும். ஆக என்ன செய்யக்கூடாது? மரணம் ஐயோ இது வந்துருமோ அப்படின்ட்டு கன்ஃபார்மாக வரும். மரணம் என்னும் போருக்கு ஒருவராகிலும் தப்பி போவது இல்லை. நம்ம பூமியில் மனுஷனாகவே பிறந்துட்டோம்னா நமக்கு கன்ஃபார்ம் தான். என்னது? அடக்காராதனையும் கன்ஃபார்ம் தான், சோத்திர கூட்டமும் கன்ஃபார்ம் தான். பர்த்டே ப்ரேயர் வைக்கிற மாதிரியே நமக்கு நம்ம இல்லாதப்போ ஒரு சோத்திர கூட்டமும் ஒரு அடக்காராதனையும் நடக்கத்தான் போகுது. கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்தால் 1ஆம் நூற்றாண்டு அடக்காராதனை, 2ஆம் நூற்றாண்டு நினைவு தினம்னு வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அது நம்ம வசதியை பொறுத்து இருக்குது, வசதி வாய்ப்புகளை பொறுத்து இருக்குது. நம்மளை கூட இருக்கால் ஞாபகம் வச்சுருக்கிறத பொறுத்து இருக்குது. 4 பேர் பிரியாணி சாப்பிட்றதுக்காவது உதவி செய்யலாம் இல்லையா? ஆக மொத்தம் என்னென்னா, இந்த பூமியில் நம்ம எல்லாரும் நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல, ஒரு நாள் போக தான் போகிறோம். ஆகவே மரிப்பது என்பது பயங்கர திகிலாக வேண்டிய விஷயம் இல்லை. மரிப்பது என்பது ஒன்றுமே இல்லை. இங்கே இருந்தாலும் இயேசுவோட தான் இருக்க போகிறோம், அங்கே இருந்தாலும் இயேசுவோட தான் இருக்க போகிறோம். அங்கே போனால் பர்மனெண்ட்டாக இருப்போம், இங்கே இருந்தால் கூட நம்ம சில நேரம் கையை விட்டுட்டு ஓடிடுவோம். அதனால் அவருக்காக மரிப்பது நலமானது. ஆகவே அவரை பின்பற்றி போகும் பொழுது நம்ம என்ன செய்யலாம்? மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அவருக்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்னு எழுதியிருக்குது. அநேகர் தங்களை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். முதல் 3 நூற்றாண்டு கிறிஸ்தவர்களாக ஒருத்தர் வாழ்ந்தால் அவங்களுடைய முதல் அடையாளம்னா மரணத்துக்கு அவங்க ரெடியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும்.
விருப்பம் இருந்தால் சரித்திரம் ஒன்று இருக்குது, சரித்திர புஸ்தகம்னு இருக்கும், அப்படி வாங்கி அப்படி படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். முதல் 3 நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் ஒரு கிறிஸ்தவனாக வாழ்வதே மரணத்துக்கு இணையானது தான். ஏன்னா எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்கள் கொலை செய்யப்படலாம். கடுமையான உபத்திரவங்களையும் ரோம சாம்ராஜ்யமானது அந்த நாட்களில் கிறிஸ்தவர்களை கடுமையாக உபத்திரவப்படுத்தினது. ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து படிக்கும் போது அநேகர் என்ன செய்ய, சிங்கங்களுக்கு நம்ம அப்போஸ்தலர் 11 அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது நம்ம ஏதோ சிங்கங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள், அதெல்லாம் நம்ம பட்டயத்துக்கு இரையானார்கள்னு சும்மா படிச்சுட்டு போயிடுறோமா? அது எல்லாமே இரத்த சாட்சிகளின் வரலாறு அது. அப்போ கிறிஸ்துவுக்காக வாழ்வது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்காக மரிப்பதும் என்னது தான், அவரை பின் செல்றது தான். ஒருவேளை அப்படிப்பட்ட அழைப்பு ஏதாவது உங்களுக்கு கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணாதீங்க. ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, பரலோகத்தில் கண்ணு முழிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வாக்குத்தத்தம் சொல்ல வரலங்க, நான் வாக்குத்தத்தம் சொல்ல வரவே இல்லை. ஏதாச்சும் எம்எல்ஏ கம்ப்ளைண்ட்னா அவங்க பாஸ்டர்கிட்ட சொல்லிடுங்க, ஆள் சரி கிடையாது, இது தேவையில்லாமல் பேசுகிறாரு, இப்படி வந்து பயமுறுத்தி விட்டுட்டு இருக்கிறாருன்னு சொல்லுங்கள். நம்ம வேறு வழி கிடையாது, நமக்கு சீசன்னா என்ன அவ்வளோதான், அதை சொல்ல வந்திருக்கிறேன். ஓகே, அடுத்து யோவான் 8:31-32. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ நீங்கள் என் வசனத்தை உபதேசத்தில் நிலைத்திருந்தால் எனக்கு சீசராக இருப்பீர்கள். சீசன் என்ன செய்யணும்? திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருந்தாதான் நான் யார்? சீசன். நம்ம சுவிசேஷத்தை கேட்குறதுல இருக்க சந்தோஷம் நமக்கு எதில் கேட்குறதுல இருக்க மாட்டேங்குது, உபதேசத்தை கேட்குறதுல இருக்க மாட்டேங்குது. இப்போ மட்டும் நான் ஒரு வாக்குத்தத்த வசனம் மட்டும் சொல்லியிருந்தா உங்கள்கிட்ட எத்தனை அல்லேலூயா வாங்கியிருக்க முடியும், எவ்வளோ கைத்தட்டல்களை பெற்றிருக்க முடியும், யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ கவலையோடு உங்கள் முகத்தை நான் பார்த்துருக்க வேண்டிய எந்த அவசியமே கிடையாது. உங்கள் இருதயத்தில் எல்லாம் மிகுந்த புன்னகையை கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் அந்த வாய்ப்பை கர்த்தர் எனக்கு தரவே இல்லை. நான் ரொம்ப காலமாக கர்த்தர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், நானும் அப்படி ஒரு பிரசங்கம்லாம் பண்ணிடக்கூடாதான்னு. பைபிளை எங்கிட்ட படித்தாலும் எனக்கு உபதேசம் மட்டும்தான் தெரியுது, ஏன்னு தெரியல, எனக்கு அப்படி இருக்குன்னு தெரியல. வாசிங்க 2 தீமோத்தேயு 3:16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. ஆமென். இதான் உபதேசம். கர்த்தர் சொல்றார், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தருடைய வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்கு? தேவனுடைய மனுஷன் எப்படி பண்ணணும்? தேறினவனாய் மாற வேண்டும். பவுல் இடத்துல சொல்றார், காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு மறுபடியும் என்னத்தை கொடுக்க வேண்டியதாயிற்று? பாலை கொடுக்க வேண்டியதாயிற்று. ஏன்? மறுபடியும் மனம் திரும்புதல். சில ஆள்லாம் ஒவ்வொரு வாரம் மனம் திரும்பிக்கிட்டே இருக்கும். மனம் திரும்புதல் தான். அது தவிர அதை தாண்டி ஒரு விழுகிறதும் எந்திரிக்கிறதும் இப்படியே இருந்துச்சுன்னா முழங்கால் ரொம்ப அடிபட்டு நடக்க முடியாமல் தான் போகும். நிறைய பேர் முடமாகி போனதுக்கு காரணமே என்னென்னா, அங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறது வெறும் மனம் திரும்புதல் மட்டும்தான். ஐசி வார்ட்லேயே ஒரு ஆளை வச்சு திருப்பி எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா என்ன செய்யும்? சீக்கிரம் கோமா ஸ்டேஜில் போய் சேர்ந்துட வேண்டியதுதான். கரெக்டாக வெளியே வரணும்ல, நார்மல் வார்டுக்கு வரணும், அதுக்கப்புறம் க்யூர் ஆகி அடுத்து நான் நார்மல் லைஃபுக்கு வரணும். அப்போ தானே 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும். அப்போ இங்கே என்ன அப்படின்னு சொன்னால், உபதேசம் அதுதான் என்ன செய்யும்? உபதேசம் எப்படிப்பட்டதான்? உபதேசம் கடிந்து கொள்ளுது. சிச்சித்துமுடைய வேதத்தை கொண்டு போதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அப்படி தான் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எப்போ சொன்னீங்கன்னா தான் எனக்கும் கொஞ்சம் சர்வை ஆகிற முடியும் இல்லையா? நானும் கடிந்து கொள்ளுமா. உபதேசம் என்ன செய்யும்? கடிந்து கொள்ளும். பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து. எத்தனை பேர் ஆவியானவர் வந்து அப்படி பயங்கரமாக நல்லா கத்தரை துதிச்சு ஆராதிக்கும் போது மட்டும் ஆவியானவரில் ஆவியானவர் கடிந்து கொள்ளணும். அப்போ தான் நீங்கள் சரியான ட்ராக்கில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வெறும் உற்சாகமாகவே கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓட்டிடணும்னு நினைக்காதீங்க. ஆவியானவர் கடிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தேவ பிரசன்னத்துக்குள்ளே போனீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஏசாயா 6 பார்த்தீங்கன்னா தேவ மகிமைக்குள்ளே போயிட்டார். அப்போ தான் நம்ம ஆள் ப்ராப்பரான ஆராதனையிலே கலந்துருக்கிறார். யார்? ஏசாயா. அது வரைக்கும் கம்போர்ட் சோனில் போயிட்டாப்ல, நல்லா பாட்டு பாடி ஜாலியாக வந்துட்டார். இன்றைக்கி தான் ப்ராப்பரான ஆராதனை, உண்மையான ரியாலிட்டி என்னான்னு பார்க்குறாரு. பரலோகத்தின் ஆராதனையை பார்க்குறாரு. அங்கே போய் நின்றா மகிமை இறங்குது, தேவ பிரசன்னம் அந்த இடத்த மூடுது. நிற்க முடியலை. தீர்க்கதரிசிக்கு கதறார், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகொள்ள மனிதன்.
நான் அசுத்த உதடுகளில் மனிதர்கள் நடுவிலே வாசம். உண்மையாக தேவ பிரசன்னத்துக்குள்ளே போனீங்கன்னா, ஆவியானவர்களை போனீங்கன்னா, நம்மை கர்த்தர் சீர்படுத்துவார். நம்மளை கர்த்தர் கண்டிப்பார், கர்த்தர் உணர்த்துவார். அதுதான் ஆவியானவர் வந்திருக்கிறார். அவருடைய வேலை அதுதான், நம்மளை தயார்படுத்தணும், நம்மளை ஆயத்தப்படுத்தணும். அப்போ பாவத்திலிருந்து நம்ம என்ன கடிந்து கொண்டு சீர்திருத்தி நீதியை படிப்பிப்பார். நமக்கு ஒரு நீதி இருக்குது. என் மனசாட்சிக்கு என்ன சரியோ அதன்படி நடப்பேன். அதுக்கு பேர் நீதி இல்லை, அதுக்கு பேர் சுயநீதி. எனக்கு என்ன சரியோ, வேதம் என்ன சொல்லுதோ அதுதான் சரி, அதுதான் தேவ நீதி. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தால் நான் தேவ நீதியின்படி நடக்கிறேன். என் மனசாட்சிக்கு என்ன சரின்னு நான் நடக்கிறேனோ நான் சுயநீதியின்படி நடக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் ரட்சிக்கப்படலை தெரியுமா? ஏன் தேவனை ஏற்றுக்கொள்ளப்படலை தெரியுமா? பைபிள் சொல்லுது, அவர்கள் தங்கள் சுய நீதியினாலே தேவ நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியினால் அதை அடையக்கூடாமல் போனார்கள் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் நித்திய ஜீவனை தொட முடியல, ஏன் ஒரு சீசனாய் வாழ முடியலனா சுய நீதி தடுக்குது. நம்மை நம் மனசாட்சி அல்ல, நம்மை கர்த்தருடைய வார்த்தை நடத்த வேண்டும். உபதேசம் வாசிங்க, யோவான் 15:1-3 வரைக்கும். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனிகொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். உபதேசம் தான் முக்கியம். உபதேசம் என்ன செய்யும்? சுத்தப்படுத்தும். உபதேசம்னா என்ன? முதல் 2 வசனத்தில் கர்த்தர் தெளிவாக சொல்லிட்டார். என்ன பண்ணுவார்? கட் பண்ணுவார். எத்தனை பேரை கட் பண்ணணும்னு விரும்புகிறீங்க? ஆண்டவரே என்னில் இருக்க தேவையற்றவைகளை கட் பண்ணுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் தைரியமாக்கி ஜெபிக்க முடியும்? எத்தனையோ கேட்குறோம், அதை கூடும் இதை கூடும்னு. தேவையில்லாத நீக்கணும்னு கேட்கணும்ல. வெள்ளியை நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானாலே நல்ல உடைமைகள் பிறக்கும். இன்னைக்கு நம்ம தேவனுக்கான நல்ல உடைமைகளாக, நம்ம பிரயோஜனமான பாத்திரங்களாக மாற முடியல தெரியுமா? களிம்புகள் நீக்கப்படவில்லை. நீ தீல்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் தான் என் வாய் போல் இருப்பாய், என் முகத்துக்கு முன்பதாக நிலைத்தும் இருப்பாய்ன்னு கர்த்தர் சொல்றார். அப்ப நான் தீல்ப்பானது நின்று பிரிக்கப்பட வேண்டும். அப்ப கர்த்தராகிய தேவன் சொல்றாரு, நாம் கர்த்தருடைய வார்த்தையை ஒரு சீசன் என்ன செய்யணும்? பின்பற்றணும். கேட்கறது மாத்திரம் இல்ல, அதன்படி செய்கிறவனா மாறினாதான் நான் சீசனா இருக்கேன்னு அர்த்தம். அவருடைய வார்த்தையின்படி நடக்க நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அந்த வார்த்தை நம்மை நடத்தணும், நம்முடைய வார்த்தை சீர்படுத்தணும், உங்களை உருவாக்கணும். கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகி அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்ப அவருடைய பூரணம் எப்ப வரும்? கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கணும், அவருடைய உபதேசத்தை கேட்க வேண்டும். ஏசாயா 8:16 வாசிங்க. ஏசாயா 8:16. சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். சாட்சி ஆகமத்தை கட்டி யாருக்கிட்ட முத்திரையிட்டு இருக்கிறாரா? சீஷருக்குள். யாருக்கு முத்திரை? முத்திரைகள்லாம் உடைக்கப்படும். வேதத்தின் ரகசியங்கள் யாருக்கு வெளிப்படும்? சீசர்களுக்கு. ஏன்? அவர்கள் தான் உபதேசத்தில் நிற்பாங்க. அவங்க தான் கர்த்தர் என்ன பேசுகிறார். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். எத்தனை பேருடைய இருதயம் வேத வசனத்தினால் பக்குவப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது? ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை சாப்பிட்றோம்? ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் வாசிக்கிறோம்? எந்த அளவுக்கு நான் அவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம்? நம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று பக்தன் சொல்லுகிறான். எத்தனை பேருடைய ஜெபமா அது இருக்கு? எத்தனை பேருடைய ஜெபமா அது இருக்குது? பைபிளை திறக்கும் போது பைபிள் சொல்லுது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது பொய்யல்ல, அது சத்தியமா இருக்கிறது. அது போதித்தபடி அவர்கள் நிலை கொண்டிருப்பீர்களாகன்னு சொல்லுது. பைபிளை திறக்கும் போது ஆவியானவரை எனக்கு போதிங்கன்னு எத்தனை பேர் கேட்கணும். எதையோ படிக்கிறது இல்லை. இது வேத வாக்கியங்களாம் யாரால் அருளப்பட்டது? தேவ ஆவியானவரால் அருளப்பட்டது. அப்போ அது கொடுக்கிறார் கர்த்தர். மத்தேயு 14:19 அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பெற்று சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அப்பங்களை
பிட்டு யார்கிட்ட கொடுத்தாரு? சீசர்களிடத்தில் கொடுத்தார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, லூக்கா 24:30-31. அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அவரை அறிந்தார்கள். எப்ப அவரை அறிந்தார்கள்? அவருடைய கண்கள் எப்ப திறக்கப்பட்டுச்சு? அப்பம் பிற்கப்பட்ட பொழுது. அப்ப இன்றைக்கு பிற்கப்பட்ட என் சரீரம் உங்களுக்காக பிற்கப்படுகிற அப்பம் என்று கர்த்தர் சொன்னாரு. கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் பவுல் சொல்றாரு. நான் அடைந்தாயிற்று முற்றும் தேர்ந்தவன் என்று எண்ணாமல் என்ன உன் பின்னானவிலை மறந்து முன்னானவிலை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெறும்படி இலக்கை நோக்கி தொடருகிறேன்னு சொன்னாரே. இன்றைக்கு நீங்கள் அவரை அறிய வேண்டுமானால் அந்த என்ன செய்யணும்? அற்பம் பிற்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள். அவைகளில் ஒன்றும் குறைவில்லாதிராது, ஒன்றும் ஜோடில்லாதிராது. கர்த்தருடைய ஆவி அவைகளை அளவு நூலால் பகிர்ந்து கொடுத்தது. கர்த்தருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க வேதத்தை வாசிக்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? வேதத்தின் மகத்துவங்களை பார்க்க முடியும். உங்கள் கண்களை திறப்பார். யாருக்கு? சீசர்கள் தான் நிற்பாங்க. சீசர்கள் தான் என்ன செய்வாங்க? குரு கிட்ட போய் கேட்கறதுக்காக நிற்பாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளையா இருக்கிறோம், என்னவாச்சும் கிடைக்குது வாங்கி டக்குன்னு ஏதாச்சும் ஒரு வாக்கு தத்துவம். நிறைய பைபிளை படிக்கிறதே எதுக்காக தான்? வாக்கு தத்துவத்துக்காக தான். அங்கே ஒரு வாக்கு தத்துவம், இங்கே ஒரு வாக்கு தத்துவம், அங்கே வாக்கு. இப்போல்லாம் ரொம்ப சுலபமாக போச்சு. 365 நாளைக்கும் காலண்டர் இருக்குது நமக்கு, கரெக்டா? அன்னன்னைக்கு ஒரு வாக்கு தத்துவம். நேராக போனோமா, பார்த்தோமா, அதை படித்தோமா. ஆனால் உங்களுக்கு கர்த்தர் போதிக்கணும். முழு வேதாகமும் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் இதை போதிக்க விரும்புகிறார். பிட்டு கொடுக்க, பிட்டு அதை சீசரிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார். இன்னைக்கு இந்த உலகம் சத்தியத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அதை கொடுக்கணும். இந்த சத்தியம் கொடுக்கப்பட வேண்டுமானால் சீசர்கள் தேவனுக்கு தேவை. சீசரிடத்துல தான் தேவன் வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக் கொடுக்கிறார், போதிக்கிறார். அப்போ அவங்க வாங்கினாதான் இங்கே கொடுக்க முடியும். ஸோ சீசர்கள் உபதேசத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். சீக்கிரம் முடிச்சிடறேன். யோவான் 15:8 வாசிங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். அடுத்து என்ன கனி கொடுக்கணுமா? மிகுந்த கனிகளை கொடு. அதே அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஸோ கர்த்தர் இப்போ நம்மளை தெரிந்து கொண்டார். எதுக்காக? கனி கொடுக்கும்படி. சீசன்னா என்ன செய்யணும்? கனி கொடுக்கணும். அவர் என்னத்தை தேடுவார்? வரத்தை தேடுவாரா, கனியை தேடுவாரா? இந்த உலகம் ஒரு கர்த்தருடைய பிள்ளையா உங்களை அங்கீகரிக்கிறதுல உங்களுடைய வரங்களை வைத்து அங்கீகரித்து கொண்டே இருக்கும். கரெக்டா? உங்கள்கிட்ட என்ன கிருபை இருக்குது, உங்கள்கிட்ட வரங்கள் என்ன இருக்குது, உங்கள்கிட்ட தாளந்துகள் என்ன இருக்குன்ட்டு, சரிங்களா? ஆனால் கர்த்தர் எதை வைத்து அங்கீகரிக்கிறாரா? கனிகளை வைத்து. ஏன் எதில் போய் கனி தேடினாரு? அத்தி மரத்தில். ஏன் அத்தி மரத்தில் கனி எங்கே இருக்கும்? அது மரத்தில் தான் இருக்கும். அது கிளை, அது இதில் எல்லாம் இருக்காது. இலைக்கு வெளியே இலை ஃபுல்லாக மூடி இருக்கும். நீங்கள் அத்தி மரத்தை பார்த்தீங்கன்னா அந்த மரம் போகுது பார்த்தீங்களா, அந்த மரத்தில் தான் இருக்கும் அந்த கனி. ஸோ கனிகள் பல நேரங்களில் என்ன இருக்குது? வெளியே தெரிவது இல்லை. கனிகள் என்ன செய்யறது இல்லை, ஆனால் கனி உள்ளே இருக்குது. வரங்கள் வெளியே எக்ஸ்போஸ் ஆகுது, கிருபைகள் தாளந்துகள் வெளியே எக்ஸ்போஸ் ஆகுது. அதனால அதை வச்சு நமக்கு அங்கீகாரம் கிடைக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அந்நாளில் அநேகர் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா என்பார்கள். நான் அவர்களை பார்த்து என்ன சொல்லுன்னு சொன்னாரு? நான் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு எங்கே உயருங்க, அகன்று போங்கள். என்ன கர்த்தர் வரத்தை வச்சு இல்லை, செயல்களை வைத்து, அக்கிரம செய்கைக்காரரே அப்படிங்கிறார். அப்போ எதை கர்த்தர் பார்க்க போகிறாரு? வரத்தையா? நீங்கள் ஒரு வரமும் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, ஆனால் கனிகள் எல்லாம் பரலோகம் போக முடியாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் சந்தோஷம்தான். நான் கனி கொடுக்குறேனான்னு பார்க்கணும். ஏன்னா கர்த்தர் மனுஷனும் முகத்துக்கு முகம் பார்க்கிறான், தேவன் உள்ளான இருதயத்தை பார்க்கிறார். ஸோ நம்முடைய கனியுள்ள ஜீவியம் எப்படி இருக்குது? நான் கனியுள்ள ஜீவியம் இருக்குதா? என் வார்த்தையில், நடக்கையில், செயல்களில் கனி இருக்குதா? ஆவியின் கனியோ? சொல்லுங்க பாப்பா, டக்கு 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 டக்குன்னு.
அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம். மனப்படமாக மன்னதை எல்லாம் என் வாழ்க்கையில் வேணும்னு எத்தனை பேர் கேட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆங்காங்கே சில கரங்களை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. மொத்த பேரும் ஜெபிக்கணும். நமக்கு கேட்க வேண்டியது வரம் இல்லை, வரம் ஆவியானவர்கிட்ட இருக்குது. ஆவியானவர் நம்ம கூட இருக்காரு. வரம் தேவைன்னா அவர் வெளிப்படுத்திடுவார். வரம் நம்முடையது அல்ல, வரம் பெற்ற ஊழியர், வரம் பெற்றதெல்லாம் இல்லை, ஆவியானவர் வெளிப்படுத்துறது. வரம் கர்த்தருடையது, வல்லமை கர்த்தருடையது. நீங்கள் ஆவியானவரை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கள், உங்களை கொண்டு கர்த்தர் இந்த முழு உலகத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுவார். அதுக்கு கனி தான் தேவை. அதனால தான் கர்த்தர் சொல்றார், நீ சீசனாக இருந்தால் வரங்களை பற்றி கவலைப்படாத, நீ கவலைப்பட வேண்டியது கனிகள். நான் தேடி வர்றது உன்கிட்ட கனிகள். கனிகள் இருந்துச்சுன்னா வரங்கள் தானாக செயல்படும். நாம் நாட வேண்டியது வரங்களை அல்ல, கனிகளை. சீசர்கள் என்னத்தை கொடுக்கணும்? கனி கொடுக்கணும். நான் கனி கொடுக்கிற ஒரு மரமாக இருக்கணும் அப்படின்னு கேளுங்க. அடுத்தது அந்த வசனத்தெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சீசர்கள்ட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேனால காவியின் கனியை பற்றியெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். கேட்டு ஜெபிச்சிங்கன்னா போதும், தானாகவே தந்துருவார் கர்த்தர். அடுத்த லூக்கா 11:1. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். ஆமென். என்ன வேணும்? போதிக்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகள்னா என்ன, பிள்ளைகளுக்கு சீசனுடைய ஜெபத்துக்கு என்ன வித்தியாசம்? சிம்பிள் தான். பிள்ளைகள் தனக்கு என்ன தேவையோ அதை கேட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் சீசன், ஆண்டவரே நான் என்ன ஜெபிக்கணும், நான் எதுக்காக ஜெபிக்கணும், நான் எப்படி ஜெபிக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கும். அவன் தான் சீசன். சீசன் தேவனுடைய இருதயத்தோடு இணைக்கப்பட்டிருப்பான், அவன் தன் குருவோடு இணைக்கப்பட்டிருப்பான். அவருடைய பாரம் தான் அவனுடைய ஜெபமாக இருக்கும். உங்கள் ஜெபம் என்னவா இருக்குதுங்கிறத வச்சு நீங்கள் என்னவா இருக்கீங்கிறத உங்களாலேயும் நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். நான் சீசனாக இருந்தால் அவர் ஜெபிக்கணும். அவர் தான் சீசர்களை தான் என்ன செஞ்சார், அதில் அந்த சீசர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டார். அதில் எத்தனை பேரை தான் கூட்டு போனார்? 3 பேர் தான். நிறைய பேர் சீசனாக இருந்தாலும் ஐடென்டிட்டியோடு இருந்துடுறாங்க, ஆனால் அதை பயன்படுத்துறதில்ல. 3 பேர் தான் மேலே கூட்டு போனார். அவர்கள் என்ன செஞ்சாங்க? மறுரூபமாக்கப்பட்ட அந்த தேவனுடைய மறுரூபத்தை பார்த்தார்கள். தேவனுடைய மகிமை. இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு நெருங்குகிறோமோ அந்த அளவுக்கு தான் அவருடைய மகிமையை பார்ப்போம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அவருடைய மகிமையில சந்தோஷப்படணும். சீசனா இருந்தால் நீங்கள் தேவனோடு நெருங்கி ஜீவித்து சஞ்சரிக்கிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். எத்தனை வருஷம்? 300 வருஷம். 365 வருஷம் அவன் வாழ்ந்தது. 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான்னு சொல்லுது. எத்தனை பேருக்கு குடும்பத்தினால ஜெபிக்க முடியல, வீட்டுக்காரனால ஜெபிக்க முடியல, பிள்ளைங்கனால ஜெபிக்க முடியல. அவன் என்ன திருமணம் செய்யாத ஆளா? ஏனோக்கு. ஏன்னா கூட பேரன் தான் மெத்துசலா. கரெக்டா? அப்போ நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ 300 வருஷம் ஒருத்தன் குடும்ப வாழ்க்கையை நடத்தி தேவனோடு சஞ்சரிச்சிருக்கிறான். நம்மால் மொத்தமே குடும்ப வாழ்க்கையை ஒரு 30-40 வருஷம் தான் வாழ்கிறாரு. ஆனால் நம்மளுக்கு நிறைய பேருக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரமே இல்லை. காரணம் யாருன்னா மனைவி, பிள்ளைகள். அப்போ நம்மளே யோசிச்சுக்க வேண்டியதுதான். இப்போ என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்கள்லாம் தேவனோடு சஞ்சரிக்கணும். அவன் தான் சீசன். தேவனோடு இருக்கணும். நான் எங்கே இருக்கேன்னா அங்கே கர்த்தர் எங்கே கூப்பிட்டு போகிறாரு? மறுரூப மலையில் எல்லாம் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. அங்கேயும் போயிட்டு நம்மளுக்கு தூங்கிட்டாங்க. முழிச்சு பார்த்தா தேவனுடைய மகிமை. அதே தூக்கம் எங்கேயும் போயிடுச்சு? கெச்சமனைக்கும் போயிடுச்சு. அங்கேயும் கூட்டிகிட்டு போனார். அங்கேயும் நம்மளுக்கு தூங்கிட்டாங்க. முழிச்சு பார்த்தா எல்லாம் தடியோடையும் கட்டையோடையும் வந்துட்டாங்க. தூங்கிக்கிட்டே இருந்தோம்னா இப்படி தான் வரும். அதனால தான் கர்த்தர் சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்னாடி வருகிறான். என்ன செஞ்சிரு? வழியை காவல் பண்ணு, அரணை காத்துக்கொள், பலனை மிகவும் ஸ்திரப்படுத்துன்னு கர்த்தர் எச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறார். நம்ம கேட்குறதே இல்லை. ஏன்? என்ன சொல்லி ஜெபிக்க சொன்னார்? கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பல நேரங்களில் பல சீசர்கள் பின்மாற்றத்தில் போனதுக்கும் மறுதளிச்சுட்டு போனதுக்கும் காரணம் என்னென்னா, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கலை, சாத்தான் வேட்டையாடி விட்டு போய்விட்டான். எத்தனை பேர் காலையில் எழுப்பினப்போ பல நேரங்களில் திருப்பி படுத்தாலாம் ஒரு அழிலியா சொல்லுங்க பார்ப்போம். மொத்த பேரும் அழிலியா சொல்லுவோம். கரெக்டாக? நான் மேற்கொண்டு. ஆகவே அநேக நேரங்களில் சீசர்களே திரும்பி திரும்பி படுக்காதீங்க. சாத்தான் தேவனும் வாசலில் தான் நிற்கிறாரு, சாத்தானும் வாசலில் தான் இருக்கும். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, இல்லாவிட்டால் பாவம் எங்கே படுத்து கிடக்கும்? ஆசைப்படல படுத்து கிடக்கும். மணவாளன் அப்படி இல்லை, அவர் வருவார், ஆயத்தமாக இருந்தால் கூப்பிட்டு போவார். இல்லைன்னா என்ன ஆகும்? அவர் போயிடுவார். மறுபடியும் போனேன்னு என் நேசரை காணேன்க வேண்டியதான். அங்கே இருக்க மாட்டார் நேசர். ஆனால் அவன் அப்படி இல்லை. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு படுத்துருக்கிறான். கவனமாக இருங்க. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, ஜெபிக்கிறவன் சீசன். சீசன் என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவன். தனக்காக அல்ல, தேவனுக்காக ஜெபிக்கிறவன், தேவ சித்தத்துக்காக ஜெபிக்கிறவன். ஸோ இன்றைக்கு இப்படிப்பட்டவர்கள் தான் தேவ ராஜ்யத்தை கொண்டு வர முடியும். அவருடைய ராஜ்யத்தை கொண்டு வர சீசர்கள் கர்த்தருக்கு தேவை. அவர் என்ன செய்யணும்?
சுயத்தை வெறுப்பார்கள், இந்த உலகத்தை வெறுப்பார்கள். அடுத்தது என்ன செய்வாங்க? சிலுவையை சுமந்துக்கிட்டு பின்னாடி போயிட்டு அதை தூக்கி அவர் மேலே வச்சுட்டு அவர் பாரத்தை சுமந்து செல்வார்கள். அடுத்து எல்லாம் சொல்லலாம் அவரை பின் செல்வார்கள். என்ன நடந்தாலும் சரி, மரணமானாலும் ஜீவனானாலும் தாழ்வானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் சொல்லிடுவோமா தைரியமா? அது பவுல் சொன்னது, நமக்கு அங்கே சம்மந்தமே இல்லையா? அப்போ அதுதான் தேவ அழைப்பு. எது வேணாலும் வரட்டும், என்னை பிரிப்பவன் யார்? அதுதான் உண்மையான பின் செல்லுதல். மரணமானாலும் ஜீவனானாலும் எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யாருங்கிற இடத்துக்கு வந்தீங்கன்னா உண்மையான. அடுத்து உபதேசத்தில் நிலைச்சிருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை வாங்கணும், அதை இந்த உலகத்துக்கு கொடுக்கணும். நம்ம வாங்கி என்ன செய்யணும்? சீசர்கள் வாங்கி அப்படியே எடுத்துகிட்டு போகலை, கொடுத்து முடிஞ்சா மறுபடியும் கூடயா தருவார். நிறைய பேருக்கு ஏன் கர்த்தர் போதிக்கிறதே இல்லைன்னா அவர்களே கர்த்தருக்கு உட்காந்து கேட்கறது இல்லை. இப்போ ஏசாயா சொல்கிறான், காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவனை போல என்னை கவனிக்க செய்கிறார். எத்தனை பேரை காலையில் கர்த்தர் எழுப்பி கற்றுக் கொடுக்குறார்? எழுப்புகிறார், கற்றுக் கொடுக்கவும் ரெடியாக இருக்காரு. கற்றுக்கொள்ளுகிற ஆளை காணும். டியூஷன் வாத்தியார் ரெடியாக தான் இருக்காரு. நம்மால் நார்மல் கிளாஸுக்கே வரமாட்டாரு, எங்கிறது டியூஷனுக்கு வருவார். அதான் பிரச்சனை, புரியுது இல்லையா? சீசர்கள் காணாமல் போனதற்கான காரணம் கண்டுபிடிச்சிங்களா? அடுத்து ஜெபம். எனக்கு என்ன தேவை அப்படின்னா, பிள்ளை ஆண்டவரை உம் சித்தம் நிறைவேறணும்னு நின்றா, என் சித்தம் அல்ல உம் சித்தம் ஆக கடவுதுன்னு திறப்பில் நின்றா, அங்கே யார் நிற்பா? அதுதான் அவன் தான் சீசன். இன்றைக்கு சீசர்களை கத்த தேடிக்கொண்டு இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். யாராவது ஒரு ஆள், ஆண்டவரை என்னையும் ஒரு சீசனாக மாற்றும் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் ஜெபிங்க பார்ப்போம். சிலர்லாம் ஜெபிக்கக்கூடாதுன்னு வைராக்கியமாக இருக்கிறீங்க. நான் இந்த சில குரல்களை கேட்டவன் இங்கே சந்தோஷப்படுவேன். கர்த்தரும் சந்தோஷப்படுவார், நான் சந்தோஷப்படுவேன், கர்த்தர் சந்தோஷப்படுவார். ஜெபிக்கலாமே. சீசர்களாக மாறுறது ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. நீங்கள் நினைக்கிறீங்க ரொம்ப கஷ்டமான வாழ்க்கைன்னு, கர்த்தரோடு வாழ்ந்து பாருங்கள். அது மாதிரி ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே கொடுக்காது. நம்ம பிரச்சனைகளோடையே நம்ம சிலுவையை சுமக்கிறதுனால தாங்க நம்ம சந்தோஷமாக இருக்கிறது இல்லை. சீசனாக வாழ்ந்து பாருங்கள், எல்லாத்தையும் சகிக்க முடியும், எல்லாத்தையும் தாங்க முடியும், எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியும், எல்லாரையும் மன்னிக்க முடியும். யார் என்ன செஞ்சாலும் பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறவர்களே மன்னியும்னு சொல்ல முடியும். என்ன நடந்தாலும் சரி உம் சித்தம் ஆகட்டும்னு காத்திருக்க முடியும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் என்ன எல்லாம் செய்ய முடியும். கடைசியில் மகிமை அடைய முடியும். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகும். அது சீசனுடைய வாழ்க்கை. அதுக்கு தான் சீசர்களை அழைத்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம்.